வணக்கம். டாப் நியூஸ் தமிழின் இன்றைய காலை செய்திகள். தமிழக சட்டப்பேரவையின் ஆண்டு முதல் கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு தமிழக ஆளுநர் ஆர்.வி. அர்லேகர் உரையுடன் கூடுகிறது. தமிழக ஆளுநர் ஆர்.வி. அர்லேகர் முதல் முறையாக தமிழக சட்டப்பேரவையில் உரையாற்றுகிறார். பிரான்சின் ஏவியான் நகரில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி, வளர்ச்சி என்பது யாருக்காக, யாருடன் இணைந்து, எந்த திசையில் என்பதுதான் முக்கியமான கேள்வி என்று கேள்வி எழுப்பியுள்ளார். 5 ஆண்டு காலம் தவேக ஆட்சி செய்வதால் தமிழகத்தின் கடன் ரூபாய் 20 லட்சம் கோடியாக உயரும் என்று திமுக ஆட்சியை விட நீங்கள் குறைவாக கடன் வாங்கினால் நான் பொறுப்பில் இருந்து விலகுகிறேன் என்றும் முன்னாள் நிதியமைச்சரும் திமுக மூத்த தலைவருமான தங்கம் தென்னரசு சவால் விடுத்துள்ளார். அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா ஏற்கப்பட்டதை எதிர்த்து அதிமுக கொறடா தொடர்ந்த வழக்கில் பேரவைத் தலைவர், பேரவைச் செயலாளர் உள்ளிட்டோர் பதில் அளிக்க உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தி ராமர் கோயிலில் ரூபாய் 200 கோடி காணிக்கை திருட்டு தொடர்பாக 3 பேர் கொண்ட சிறப்பு குழுவினர் நடத்திய விசாரணையில் 2 கிலோ தங்க கதாயுதம் மற்றும் பல கோடி மதிப்புள்ள தங்க நகைகள் மாயமானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜூலை மாதம் முதல் அரசியல் நடவடிக்கைகள் தொடங்கும் என்றும் 50 லட்சம் உறுப்பினர்கள் இணைந்தவுடன் நாம் அரசியலுக்கு வர வேண்டுமா என மக்களிடம் கருத்து கேட்போம் என்றும் தி லீடர்ஸ் இயக்கத்தின் நிறுவனர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை வானகரத்தில் நேற்று நடைபெற்ற திருமண விழாவில் பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டில் நடக்கும் அக்கிரமங்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று முதல்வருக்கு வேண்டுகோள் விடுத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.